திருச்சிற்றம்பலம் அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம் நடாத்தும் பன்னிசை வைப்பு இன்று ஆரம்பமாகிறது. நமக்கு அதை மிகவும் அன்போடும் ஆதரவாகவும் சொல்லித் தரும் எங்கள் ஆசிரியையை வருக வருக என்று வரவேற்கிறோம். வணக்கம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். திருச்சிற்றம்பலம். காருணியத்து இரங்கல் அருசீர் விருத்தம். திருச்சிற்றம்பலம். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றிவான விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஓப்புயில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றியோ நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நம சிவாய புகலிடம் பிறிது ஒன்று இல்லை போற்றியோ நம சிவாய புறமெனை போக்கல் கண்டாய் போற்றியோ நம சிவாய சயசய போற்றி போற்றி. அடுத்த பாருங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். போற்றியன் போலும் பொய்யர்தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி 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 நின் கருணை வெள்ள முதுமது புவனம் நீர்த்தி காற்றி யமானன் வானம் இரு சுடர் கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டு அருளு போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது களைந்திட்டு கொல்லையும்பர் தந்தருளு போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி. சரியா டீச்சர்? ஓமம்மா சரியம்மா. ஓகேம்மா, தொடர்ந்து பாருங்க. என்ன திருந்த இருக்கு? என்ன திருந்த இருக்கு? திருத்தப்பி கண்டினியூ கரெக்டா நீங்க அந்த ராகத்தோட போறீங்க. ஓகே சரி. என்னோட படி உங்க அடுத்த ஆள் படிக்கட்டும். உங்களுடைய பிடிச்சு உங்களுடைய டச் பண்ணி. சங்கரா போற்றி மற்றுமோர் சரணிலேன் போற்றி கோல பொங்குவரால் செவ்வாய் வெள்ளகை கரியவாள் கண் மங்கையோர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இல்வாழு ஆற்றக்கில்லே நம்பிரான் விழித்திட்டேனே இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒளித்திடு இல்வாழு போற்றி கும்பல் நாட்டு எம்பிரானே பாருங்கம்மா. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் போற்றி வானத்தவரவரு போற்றி கொம்பரார் மருங்குள் மங்கை ஊற வல்நீர போற்றி தம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவா போற்றி உம்பராய் போற்றி என்னை ஆளுடைய ஒருவா போற்றி ஒருவனே போற்றி
ஒப்பு அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்தே போற்றி வருக என்று என்னை நின்பாள் வாங்கிட வேண்டும் போற்றி தருக நின் பாதம் போற்றி தமியனின் தனிமை தீர்த்தே. சிறப்பம். லேதன் இருக்கா டீச்சர்? ஓமா சரி அம்மா. ஓகே அம்மா. அடுத்த ஆள் படியுங்க வரண்டாள். நேரத்தை மினக்கடா படியுங்க ப்ளீஸ். ஈட்ட அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி போதுமின் பொய்மையாட்கொண்டருடும் பெருமை போற்றி வாழ்ந்த நஞ்சைன்று வானோர்க்கு அமுதமீர் வள்ளல் போற்றி ஆழ்ந்த நின் பாதம் நாயேற்கு அருள வேண்டும் போற்றி போற்றி புவனம் நீர் நீகாலொடு வானமானாய் போற்றிய உயிர்க்கு தேற்றமாகி நீ தோற்றமில்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் இருமாய் இரு இன்மையானாய் போற்றி ஐம்புலன் நின்னை புகிலா உணர்கயனே. சிறப்பம். அதுவும் அதே மாதிரி தானே டீச்சர்? அடுத்ததும் ஓமம்மா. ஓம். படியுங்க யாரண்டா, யாராவது படியுங்கோ. ராணியக்கா தொடங்கிட்டா அடுத்தாள் நிப்பாட்டுங்கோ. உணர்ப்பதொக்க என்னை பூண்டு பூண நோக்கினாய் உணர்ப்பதன்றிதென்ற போது நின்னோடென்னோடு நென்னிதாம் உணர்ப்பதாக அன்றி அன்பு நின் கலகனே உணர்ப்பதாக கணால புங்கம் ஆன போகமே. சரிகள். யார் தொடங்கினீங்களோ அவ படியுங்கோ இப்ப ப்ளீஸ். வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏகனின் கழல் இணையலாதிலேனின் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனே. எனக்கு ஒரு நிப்பாட்டு பட்டுட்டு டீச்சர் ஒரு அந்த மற்ற பாட்டை படிச்சு காட்டுறீங்களா? ஓ டீச்சர் ஒருக்கா படியுங்க. ஐயா தானே ஐயா நின்னதல்ல ஐய நின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று வஞ்சனே பொய்கலந்தது அல்லது இல்லை பொய்மையே நம்பிரான் மைகலந்த கண்ணி பங்க வந்து நின் கலகனே மெய்கலந்த அன்பு எனக்குமாக வேண்டுமே வேண்டும் நின்களல். பாடுங்க. இல்ல படியுங்க. வேண்டும் நின்களல் தீர்த்துமையே ஆண்டு கொண்டு நாயினை ஆவன்பு அருளி பூண்டு கொண்டு அடியேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே. அம்மா ஒரு ஆள் படிக்க தொடங்கினா படிக்காதேங்கோ. அவ விட்டுட்டா நீங்கள் படிக்க. அவ தொடங்கிட்டா நீங்க அதுக்கு பிறகு தொடங்கினீங்களம்மா. சரிங்க. வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் 4 மூலமிட்டு உணங்கும் நின்னை எய்தலுற்று மற்றோர் உண்மையின்மையின் வணங்கி யாம்பிடங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்க என்கோலோ நினைப்பதே. சரியோ தெரியல? சரியம்மா. சரி. வேற யாரும் படியுங்கோ. நினைப்பதாக சிந்தை செல்லும் இல்லையேய வாக்கினால்
தினைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா இணைத்து இணைத்து புறத்த எந்தை பாதம் எய்தவே. சிறப்பு. நன்றி அம்மா. அடுத்தாள் அடுத்த பாடலா? இல்ல அடுத்த எய்தலாவதன்றியா? திருச்சிட்டம்பலம். வணக்கம். யாரும் படிக்கிறீங்களா? படியும் படியும். எய்தலாவதன்று நின்னை எம்பிரானி வஞ்சனேற்கு உய்தலாவதுங்கள் அன்றி மற்றொரு உண்மையின்மையின் பைதலாவதென்று வியாது காத்திரங்கு பாவியேற்கு ஈதலாது நின்கணென்றும் வண்ணமில்லை ஈசனே. சரியா டீச்சர்? ஓமம்மா, சரியம்மா, கரெக்ட். அடுத்தாள் படியுங்கோ, படிக்காதவ படியுங்கோ கடகடன்னு ப்ளீஸ். நான் பெயர் கூப்பிடையில ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதால் பேசனேனோர் பாதன் மின்மை பேதையேன் நென்னம்பிரான் நேசனேனை ஆண்டு கொண்ட நிர்மலா ஓர் நில்லலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே. டீச்சர் இப்படி படிக்கலாமோ? எப்படின்னு சொல்லுங்கம்மா. சிந்தை இப்படி படிக்கலாமோன்னு இருக்கிறேன். சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீயில் அன்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன் வெந்து ஐயா விழுந்திலேனென் உள்ளம் வல்கி விட்டில் எந்தையாய நின்னை இன்பம் எய்தல் உட்டு இருப்பனே. இது சரியோ படிக்கிறது? ஆமா, நீங்க பாடினது இப்ப இந்த பிரிப்பு அதன் சொல் பதங்கள் எல்லாம் சரியம்மா. உனக்கு டியூன் தான் மாற்றம். இந்த மோகன ராகத்தை சாரே இல்ல. ஆனா இப்ப மோகன ராகத்துல பாட வேணும் மட்டும் இல்லையம்மா. நீங்க முற்றோதலுக்கு உங்களோட விரும்பின ராகத்துக்கு பாடினோம். நாங்க முற்றோதலுக்கு. ஆனா ஏன் அத அவ சொன்ன வேண்டா ராணியக்கா? இது கார் இந்த திருச்சதகம் வந்து ஒரு இடங்கலா வேண்டி இடங்கி படிக்கிறது. காருண்ணிய திரங்கல இப்படி துள்ளல் மாதிரி படிச்சா அருள் வருமோ? அதைத்தான் நினைக்க வேணும். அது சில நேரம் நீங்கள் இப்படி படிக்கிற நீங்கள் நான் அதை விரும்புறேன். இது காருண்யத்து இடங்கி படிக்கிறது. அத துள்ளலோட படிச்சா இது மியூசிக் என்ன டான்ஸ் ஆட நல்லா இருக்கும். சொல்ற சரியோ? சரியம்மா. ஏன்னா இது வந்து ஆனந்தத்து அருந்த. அப்ப இப்படி படிக்கலாம். இப்படியும் படிக்கலாம், குற்றம் இல்ல, படிக்கலாம். இது நல்லா இருக்கு, படிக்கலாம். ஆனா திருவாசகம் சொல்லிக்க நாங்க இடங்களாக அந்த மோகன ராகத்துல சாயல் ஒட்டித்தான் படிக்க வேணும். ஆனால் இதே கோயில் வழிய பல பேர் இப்படி பாடினோம். பிள்ளையாண்டு இல்ல, அதே மேற்று கொள்கிறாங்க. அப்ப சரி. அப்ப நீங்க அட்வைஸ் என்ன எங்களுக்கு? நாங்கள் எப்படி படிக்கவா இல்லாட்டி இப்ப நீங்க சொல்லி தந்த மாதிரி படிக்கவா? என்ன சொல்லுங்க, இப்ப நீங்க அம்மா இந்த மட்டும் படிச்சு பழகிட்டா அப்ப அம்மா இது படிக்கலாம். இப்ப புதுசா நான் சொல்லி தரேன், புதுசா கேட்கிறப்ப என்னைய போல பாடும், என்னைய போல பாடுவா. இப்ப ரெண்டுலும் குறை இல்லையம்மா. எல்லாம் இறைவனுக்கு பக்தியோட சமர்ப்பிச்சால் எல்லாமே எல்லாம் சரி. சரி, நன்றி நன்றி. நீங்க கடைசி பாட்டை படிச்சு விடுங்கோ. அப்ப அவியல் புதுசா இப்ப படிக்கிறவ உங்களோட டியூனை கேட்டுட்டு அடுத்த ஆனந்த பிரவசத்துக்கு போட்டு. ஓகே அம்மா, ஓகே அம்மா, வாங்க. இருப்பு நெஞ்ச வஞ்சனே ஆண்டு கொண்ட நின்றதால் ஆனந்தத்து பரவசம் அம்மா. இருப்பு நெஞ்ச வஞ்சனே ஆண்டு கொண்ட நின்றதால் கருப்பு மட்டு வாய் மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பம் உண்டு ஞானம் உண்டு இருந்தது உண்டது ஆயினும் விருப்பம் உண்டு நின்கண் என் கண் என்பது என்ன விச்சையே
விச்சுக்கடே பொய்க்கு ஆகாதே என்று இங்கு என்னை வைத்தாய். இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உண்டால் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்தெடுக்கின்றேன் ஆரோரம். பிச்சை தேவாயம் நான் செய்கேன் பேசாயே. பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே. பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேனும் அடியேனே. இந்த வாரம் பாடுங்கோ. நான் படிக்கிறேன். அடியேன் கொல்லோ தான் என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ. அடியாரானார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார். செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா. கடியேன் உன்னை கண்ணாரக் காணுமாறு காணேனே. மிகவும் சிறப்பம்மா. இது ஆனந்த பரவசம் தானே, அப்படி படிக்கலாம் பரவசம். அடுத்தால் பாடுங்க அம்மா, பாடுங்க. நான் கடைசி பாட்டை பாடுறேன், பாடுங்க. இல்ல காணே உன்னை அந்நாள் கண்டேனும் பானே பேசி என் தன்னை படுத்ததென்ன பரஞ்சோதி. ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா பெற்றே போயினேன். நான் இல்லா நாயினேன் என் கொண்டு அழுகேன் அம்மானே. படிக்காதவ படியுங்க ப்ளீஸ். படிக்காதவ படியுங்க. படிக்கவா கமலா? படியுங்க, பாடுங்க அம்மா. திருச்சிற்றம்பலம். மாநீர் நோக்கி உமையாள் பங்கா மறையீறு அழியா மறையோனே. தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும். போனே சிறிது என் கொடுமை பறைந்தேன் சிவமாநகர் குருக. போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே. சிறப்பம்மா. திருச்சிற்றம்பலம். நான் பிள்ளையா இருந்தா சொல்லித்தாங்க. இல்ல கரெக்டா இருக்கம்மா, திருத்துறதுக்கு இல்லையம்மா. சரியம்மா. படியுங்க. படிக்காதவ இப்ப புதுசா ஒரு காலமே படிக்காதவ படியுங்க. ஓகே, நான் படிக்கிறேன் மகமலா. புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய் அன்பும் பெறவல்லேன் நல்லா வண்ணம் பெற்றேன் யான். அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்றறியாதார் சிறவே செய்து மழுவாது சிவனே நின்றான் சேர்ந்தாரே. சிறப்பு. தனா படிச்ச பிறகு அந்த அம்மா கொமெண்ட் சொல்லல ராணியக்கா, அதுக்கிடையில ஏதோ கேட்டுட்டா. தனா படியுங்க ஒருக்கா. தாராயுடையாய் அடியேற்கு உன் தாள் இணை அன்பு போரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான். ஊரார் மிளைக்க குருட்டாமிலை தாங்கு உன் தாளிணை அன்புக்கு ஆரா அடியேன் அயலேமை கொண்டு அழுகேனே. சிறப்பம்மா. இனி யாரும் படிக்காதவ இருந்தா படியுங்கோ ப்ளீஸ். நான் படிக்கவா? படிக்காதவர்கள் படியுங்கோ. அழுகேன் நின்பால் அன்பு ஆம் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் களல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே
பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே. மிகவும் சிறப்பம்மா. ஒரு ஸ்டைலா போகுது. நன்றி. அடுத்த ஆள் வேற யார் படிக்காதவ படிங்கோ. நான் பேர் கூப்பிடல, நீங்கள யார் படிக்கலையென்று உங்களுக்கு தெரியுதா படிங்க ப்ளீஸ். யார்? யானே போய் என் நெஞ்சும் போய் இல்ல பணிவார்பிணி தீர்த்தருளி. பணிவார் பணிதை தருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தே அதுவும் அரிது என்றால் திணியார் மூங்கில் அணியேன் வினையை பொடியாக்கி தனி ஆர்பாதம் வந்து ஒல்லை தாராய் பொய் தீர்மெய்யானே. இதுவரையில் யார் படிக்க இல்லையோ படி. சிறப்பம்மா. படிக்கணுமா? அம்மா கமெண்ட் சொல்றேன். எப்படி அம்மா இருந்தத வாண்ட பாட்டு? ஓ சரியம்மா, சரியா பாட்டு. சரி நான் படிக்கலாமா? ஓ படிங்கோ. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. ஓ சிறப்பம்மா. அந்த பாட்டு கொஞ்சம் பிரிக்க வேணும். நாங்க பிரிச்ச சொல்லி காட்டுறோம் பாருங்க. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையாளுதால் உன்னை பெறலாமே. வினையாளுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே தித்திக்கும் மானே அடியேன் அருளாயடியேன் உனை வந்து உருமாறே. திருச்சிற்றம்பலம். படிக்கட்டா? பாடுங்க பாடுங்க. அதே பாட்டையே படிக்கிறேன். பாடுங்கம்மா அப்படியே. கமலா கொஞ்சம் பதிங்க கமலா. சரி ஓகே தேங்க்யூ. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. நான் படிக்கிறேன் அந்த பாட்டு. அந்த பாட்டை நான் படிக்கிறேன். இருக்கா? நான் படிக்கிறேன் இருக்கா? ஓகே பாடுங்க அம்மா. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய்
ஆனால் வினையே நழுதால் உனை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்துருமாறே. சிறப்பாம்மா. டீச்சர் இன்றைக்கு திருச்சதத்தை முடிச்சு விடுவேன், நாளைக்கு மெட்டதை தொடங்கலாம் 6வது. அப்ப இதே ஒரு படிங்க. நான் தொடங்குறேன். டீச்சர் படிச்சா பிறகு எல்லாரும் படிச்சாச்சு நிக்கிறவையில பார்த்தேன் நான். இப்ப திருப்பி எந்த ஓர்டர்ல படிச்சீங்களோ ஆளுக்கோ ஒன்று படியுங்கோ. ஏனென்றால் 10 பாட்டு தான் இன்னும் இருக்குது, நிக்கிறது 16 பேர். ஆனவடியா டீச்சர் ஒன்று படிச்சுடுங்க ப்ளீஸ். சரி அம்மா. ஆனந்த அதீதம். மாறிலா மாக்கருணை வெள்ளமே வந்து முந்தி நின்மலர் கொள் தாளினை வேறிலா பதப்பரிசுவற்ற நின்மெய்மை அன்பர் உண்மைமை மாவினா ஈரிலாத நீ எளியாகி ஒளி செய் மானுடமாக நோக்கியும் கீறிலாத நெஞ்சுடைய நாயினே கடையன் ஆயினே பட்ட கீழ்மையே மையிலங்குனல் கண்ணிபங்கனே வந்து என்னை பணி கொண்டபின் மலக்கையிலங்கு பொற்கிண்ணம் என்று அலாள் அரியை என்று உனை கருதுகின்றேன். மெய்யிலங்கு வெள்நீட்டு மேனியாய் மெய்மை அன்பர் உண்மைமை மவினா பொய்யில் இங்கு என்னை புகுதவிட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தம் ஆவதே. சிவனே ஆனந்த அதீதம் அதீதமாக இருக்கு. ஒரே மேல்ஸ்தாயில அப்படியே பாடிட்டீங்க. வெரி குட், மிகவும் சிறப்பம்மா. ஹை பீச்சில் எடுத்துட்டீங்களா அப்படியே? நான் நினைச்சா நீங்க இடையில விடுவீங்க, விடையில. வெரி குட். இப்படியே பாடி சரியம்மா, பிடிச்சிட்டீங்க, அந்த ஸ்டைல பிடிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்த ஆள் படி. பொய்மை உண்மையேன் போதா என்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமல பாதனே அரத்தமேனியாய் அருள் செய்யன்பெரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு என்னை இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனே வினைக்கு இறுதி இல்லையே. மிகவும் சிறப்பம்மா, பக்தியோட பாடி இருக்கிறீங்க. இல்லை இல்லை நின் களக்கு அன்பு அது என் கணே ஏலம் ஏலம் மேலும் நல் குழலி பங்கனே
கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின் களற்கு அன்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான். ஏது கொண்டு நான் ஏது செய்யினோம் வல்லையே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மீட்கவும் மறு இல வானனே. சரியா டீச்சர்? ஓ திருச்சிட்டம்பலம். ஆமா, மீட்கவும் மறுவில் வாணனே அப்படி முடியுங்க பக்தியோட உச்சத்துல. வல்லையே மறுவில் எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மீட்கவும் மறுயில் வானனே. வருது இல்ல எனக்கு கடைசி. இல்ல, மீட்கவும் மறுவில் அத கண்டே கீழ் எடுக்கணும். மீட்கவும் மறுவில் வாணனே. மீட்கவும் மறுயில் வாணனே. சரியா? சரியம்மா. ஓகே ஓகே அம்மா. நன்றி நன்றி. சரியம்மா. அடுத்தால் படிங்க டாக்டர். வானமாடரும் அறியொணாதனி அறையில் முன் தொடர் ஓனாதனி என்னை நாடாரும் தெரியோனாதனி என்னை இனிதாய் ஆண்டு கொண்டவா உன்னை நாடகம் ஆடுவித்தவா உருகினான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையத்துடைய இச்சையே. வெரி குட் அம்மா, வெரி குட். ஊனை நாடகம் ஆடுவித்தவ. இந்த கடைசியில நைய வையகத்துடைய நைய வையகத்துடைய விச்சையே. சரியாம்மா? டீச்சர் கேள்வி கேட்கலாமா? என்னன்னா கேளுங்க. கொஸ்டின் மார்க் வரைக்கையும் அந்த மெட்டது அந்த விழிப்பு இது வரைக்கையும் நான் முந்தி படிக்கல அந்த நீங்க கொஸ்டின் மார்க் வர்றதுல கொஞ்சம் குறைக்கிற நீங்கள் விழிப்புல நல்லா கூட்டுற நீங்கள். இப்ப ரெண்டும் ஒரே மாதிரி போக ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருக்குது. கன்ஃபியூஸ் என்னடாமா? அந்த கேள்விக்குரிய கேட்க நாங்க கேள்வி கேட்க வேணுமா? இல்ல விழிப்புக்குரிய நாங்க அது ஆச்சரியமா தானே அதை பாடுவோம் உயர்த்தி. அங்க ஐயோ கத்துற மாதிரி தானே அம்மா ஓச. கடவுளே அங்க ஓச கூடும். இந்த பாட்டுல ரெண்டுக்கு ஓச கூடுது. விழிப்பு குறிக்கும் கேள்வி குறிக்கும் ஒரே அளவா நீங்க பாடுற மாதிரி இருக்கு. கூடுது ஆனா ஒரே அளவு அந்த மாத்திரை கூட வர்ற மாதிரி கிடக்கு. கூட மாதிரி அந்த கொஸ்டனுக்கு அரைவாசி தான் படிக்கிற நீங்கள் அரைவாசி ஓச. இப்ப ரெண்டுக்கும் ஒரே அளவா வார மாதிரி இருக்கு. மேபி அது ஆனந்த அதீதம் மண்டபடியா நல்லா உயர்ந்து ரெண்டையும் கூட்டுறீங்களோ தெரியல. எனக்கு அது கேள்வியா வந்து பாட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறா போல இருக்கு. டீச்சர் சுதர்சிக்கு நீங்கள் இந்த கொமெண்ட்ஸ சொல்லுங்க. அவ வீடியோல வந்து படிச்சவில்லை. ஒருக்கா சொல்லுங்க வடிவ. சுதர்சி முதல் படிச்ச நீங்க சொல்ல அவ கேள்வி கேட்டுட்டா. சாரி அம்மா. சுதர்சி பாடினவா ஓகே அம்மா. குறிப்புறத்து பக்தியோட பாடினவா சரி அம்மா. சில இடத்துல நான் சொல்ல வரேன் பாடல்கள் பிரிச்சு எடுக்க கூடாதம்மா. இப்ப ஒனாத நீ முன்தொடர் ஒனாத நீ ஒனாத சொல்லி போட்டு புற நீ ஒனாத நீ ஏனை நாடரும் தெரியோனாத நீ இதெல்லாம் என்ன வந்து கமா போட்டு இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் ரெண்டு படிக்க வேணும். மற்றபடி பரவாயில்லை. பிரிக்கமா சரியான வசனங்களை பிரிச்சுதான் படிக்க வேணும். மற்றபடி நல்லா படிச்சவன டீச்சர் சுதர்சி நல்லா நல்லா இருந்ததோ. சரி, அடுத்தாள் படியுங்கோ. விருப்பமான ஆட்கள் படிக்காதவ
யாராவது படியுங்க ப்ளீஸ். என்ன ஒரு தரம் படிக்கல போல. இச்சு அது இன்றையே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். வஞ்சகப் பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்குரியன் ஆக்கினாய். தாம் வளர்த்தது ஓர் நச்சு மாமரம் ஆயினும் கோலார் நானும் மங்கனே உடைய நாதனே. சிறப்பம்மா. சிறப்பு. கணேஸ்வரி அம்மா அவ இன்றைக்குத்தான் முதல் வந்தவா. அவ கொஞ்சம் வயது போனவா. அவக்கு நாங்க சொன்னாதான் படிப்பா, இல்லாட்டி அவ மாறி படிச்சிடுவா. அதுக்காண்டி அவ கூப்பிடுறேன். கணேஸ்வரி அம்மா படியுங்கோ. உடையநாதனே. உடையநாதனே போற்றி நின் அலால் பட்டு மற்ற எனக்கு ஆவது ஒன்றினே. உடையனோ பணி போற்றி உம்பராம்பரா பராபரா ஓற்றியாரினும் உடையனாயினேன் போற்றி என் பெருங்கருணையாளனே போற்றி. என்னை நின் அடியனே நாக்கினாய் போற்றி. ஆதியும் மந்தமும் ஆயினாய் போற்றி அப்பனே. மிகவும் சிறப்பம்மா. நல்ல அழகா பிரிச்சு படிச்சிருக்கிறீங்கள். பண்ணும் தப்பையில நல்ல பண்ணும் சுருதியோட பாடுவீங்க. அம்மா சொல்ல சந்தோஷமா கிடக்கு. இன்றைக்கு நல்லா படிப்பா. பிறந்தெல்லாம் நல்லா படிப்பா திருவாசம். ஓ பாக்க தெரியுது. ஏன்டாமா திருவாசகம் முற்றோத செய்கிறவா அத பாட்டுல தெரியுது. ஓ அப்படியே பாக்க தெரியுது. முதல் வசனத்திலேயே கண்டுபிடிச்சு நான் பாடேக்கு. ஓ சரி, வெரி குட் அம்மா, சிறப்பு. இது படிக்காதவ யாரும் படியுங்க. செகண்ட் ரவுண்ட்ல படிக்காதவ படியுங்க யாரெண்டாலும் ப்ளீஸ். நான் படிக்கவா கமலா? ஓமம் ஓமம். திருச்சிற்றம்பலம். அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நக அழுறு தேனொப்பனே உடக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றது ஓர் துப்பனே சுடர் முடியனே துணையாளனே தொடும்பாளர் எடும்பினில் வைப்பனே இதை வைப்பதோ சொலாய் நய வையகத்து எங்கள் மன்னனே. சிறப்பம்மா. நைய வையகத்து. வெரி குட். நைய வையகத்து எங்கள் மன்னனே. அப்படி முடிக்கணும் அம்மா. நைய வையகத்து எங்கள் மன்னனே. அப்படியே முடிக்கலாம். வையகத்து எங்கள் மன்னனே. சிறப்பம்மா. வெரி குட். படிக்கலாமா? மன்னகம் வீரான் வருக என்னை மாலும் நான் முக தொழுவன் யாரினும் முன்னகம் வீரான் வருக என்னை முழுதும் யாவையும் இறுதியுற்றனார் பின்னகம் வீரான் வருக என்னை பெய்களற்கண் அன்பா என்னாவினான் பன்னகம் வீரான் வருக என்னை பாவநாச நின் சீர்கள் பாடவே. சிறப்பம்மா. வெரி குட்.
வேற யார் படிக்க போறீங்க? இது கடைசி பாட்டு. படிக்காதவ ஒவ்வொரு தரும் அதை படிக்கலாம். யார் இவ்வளவு நேரம் 2வது ட்ரிப்புக்கு படிக்க இல்லையோ அவ திருப்பி திருப்பி இந்த பாட்டை படிக்கலாம். ப்ளீஸ் படிங்கோ. படிக்காதாக்கள் பிள்ளையாண்டி படிக்க இல்லையோ? படிக்கிறேன். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நக்கு நக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடும் நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி புக்குழுக்கூடு நீக்கி என்னை போற்றி வையலாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்தருள் போற்றினின் மெய்யர் மெய்யனே. ஓமாமா உங்களுக்கு முத்தி கிடைக்கும் மாமா, வீடு வேறு கிடைக்கும் இந்த பதியத்தில். அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கேன். அவளா உருகி படிக்கிறா. ஓ கரெக்டா, அதுக்கு முழுக்க முத்தி தான். வேற யாரும் பாடி 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 ஆமா பாடி பாடி நைந்துராவா நெக்கு நெக்கு உருகுறாவா நான் ஆட வேண்டுமா, அப்புறம் அம்பலத்துல நீ ஆடும் போது நான் உன்னை பார்க்க வேணும், நான் நாயாம் நான் உன்னை போறேன் இந்த புழுக்கூடு எப்ப நீங்கும் எனக்கு முத்தி கிடைக்க வேணும் இதெல்லாம் சொல்றான். வீடு வரத்தான் புழுக்கூடு நீக்கிறதான் இப்ப முக்கியமா இருக்கு. அப்படி நீக்கிறது சரியா இருக்கு. இதுல எல்லாரும் திருவாசா முற்றோது செய்யற ஆட்கள் இந்த பாட்டுல விளங்குதான். அதையும் பாடு புதுசு பாட்டுல இப்படி இருக்கா? நான் பாடுற சரியானதா இருந்திருக்கேன். பாடலாமா எல்லாரும்? ஓகேயா? ஓ உமாபுரம் செல்வன் ஐயம்மா படியுங்கோ. படிக்கல 2வது ட்ரிப்புக்கு படிக்காதவ உங்களுக்கு தான் தெரியும் யார் படிக்கலன்னு. படியுங்கோ. என்னன்னு படியுங்கோ. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நக்கு நக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின்களல் போதினாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின்மெய்யர் மெய்யனே. சிறப்பம்மா மெய்யனே. நன்றி நன்றி. வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்தருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. ஓமாம்மா வெரி குட். இப்படி இந்த எடுப்பு தான் சரி. திருவாசா முற்றோதலுக்கு போனா நம்ம ஸ்டைல் வந்துடும். அதுதான் என்னன்னா அந்த உருக்கம் வந்தா தான் முற்றோதல் மாதிரி இருக்கும். அந்த உருகம் அதுதான். பாடட்டுமா? ஓகே பாடுங்க. ஓகே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்துருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பல தாடு நெண்களல் போது நாயினே கூட வேண்டும் நான் போற்றி இப்பொழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்தருளு போற்றி நின்மெய்யர் மெய்யனே. சிதம்பரம் சிறப்பா. ஓகே பாட விடுங்க. இல்ல நீங்க படியுங்கோ. நேரத்தை மினக்கறதான் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்தொருகி நக்கு நக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பல தாடும் நின்களல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்பொழு கூடு நீக்கு என்னை
போற்றி பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்தருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. சிறப்பம்மா, மிகவும் இதுல சிறப்பம்மா. நன்றி ஒரு அம்மா. கேள்வி என்னன்னா, இது பாட வேண்டும் நான் போற்றி என்றைக்குள்ள அதுல நிக்க வேணுமா? அதாவது அம்மா, ஓ, பாட வேண்டும் நான் போற்றி நிக்கிறேன் அம்மா. இந்த போற்றி என்று சொல்லிங்க ஆட்டோமேட்டிக்கா நிக்குமா அந்த இடத்துல. போற்றி பாட வேண்டும் அது பிரகடிக்கிறது. ஓகே அம்மா போற்றி. ஆமா, அதற்கு நீங்க படிச்சு காட்டுறீங்களா டீச்சர்? ஒரு பாடி காட்டுங்கம்மா. ஆமா, பாட வேண்டும் நான் போற்றி அதுல நிக்க வேண்டும். நீங்களே பாடி நைந்து நைந்து உருகி நைந்து அதுல நிக்க பிரேக் அடிக்கும். நான் ஆட வேண்டும் நான் போற்றி போற்றி. பிரபு அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாயினே என்று சொல்லவன். நாயினே கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கு என்னை என்னை இந்த புழுக்கூடு நான் வச்சிருக்க இந்த புழுக்கூட நீக்கு போற்றி. அந்த போற்றியில ஒரு பிரேக் அது தனியா நின்று சொல்லவன். பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி. அப்ப பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் என்னிட்ட இருக்க பொய்கள் எல்லாம் நீங்க வேண்டும். அதுக்கு ஒரு போற்றி போற்றி சொல்றோம். அங்கால திருத்தாண்டகம் மாதிரி அங்கால வீடு தந்து அருளு தந்து அருள்னு சொல்ற அதுக்கு ஒரு போற்றி சொல்றேன். பாருங்க இப்ப படிக்காதவ படியுங்கோ. தனா படிக்கல சரோ படிக்கல படியுங்கோ. டீச்சர் பாடுனா சரியம்மா. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நிம் கழ போது அம்பலத்து ஆடும் நிம் கழ போது நாயினே கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யெல்லாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யனே மெய்யனே வீடு தந்து அருளே போற்றி நின் மெய்யர் மெய்யனே. முன்னுக்கு வந்த மாதிரி இருந்ததம்மா. ஓமம்மா. சரி, சரோ படிங்க. சரோ படிக்கிறீங்களா? தானா படிக்கிறீங்களா? வகுப்பு முடிக்கணும், எங்களுக்கு அடுத்த வகுப்பு இருக்குது. படிக்க இல்லையா? நான் படிக்கிறேன். பாட வேண்டும் நான் போற்றி பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நக்கு நக்கு ஆட வேண்டும்
வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யலாம் பீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. மிகவும் சிறப்பாமா. இது ஒரு சரிமா, கேள்வியுமா நல்லா ரசிச்சு கேட்டுட்டேன். இன்னொரு கேள்வியுமா என்னன்னு சொன்னா, அந்த ஒரே ஒரே பாட்டுகள் 10 பாட்டு ஒரு தலைப்புல வருகுதுன்னு சொல்லிக்குள்ள அந்த 10 பாட்டும் ஒரே மாதிரி பாட தேவையில்லை, அந்த இருக்கிற பொருளுக்கு ஏத்த மாதிரி பாடுறதா அப்படித்தானே? ஓமம்மா. அந்த ராகத்தை எடுத்தாமா பொருளுக்கு ஏற்ப ஏற்ற மாதிரி நின்று நிறுத்தி பாடணும். சரியம்மா. ராணியக்கா ஒருக்கா படிச்சதோட படிக்கல, நெத்து நேரம் எல்லாரையும் கூப்பிடுறேன் வர்றீங்கள் இல்ல, மூடி போட்டு நிக்கிறீங்க. ராகம் கொஞ்சம் கஷ்டம். அதுதான் உங்களுக்கு இப்படி உருகி படிக்கலாட்டி நீங்கள் உங்களோட மாதிரி படி, உங்க திருத்தி விடுவோம். உங்களை படி உங்க கடைசிய. கல் மெனமானாக்களுக்கு தான் உருகையிலாது. படி. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நக்கு நக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் களற்போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கியனை போற்றி பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. சிறப்பம்மா. அவ அப்படி படிச்சுட்டா. அப்படி சொல்லுங்க. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. அவ அப்படித்தான் இதுல படிக்கிறவா முற்றோத. இதம்மா இப்படி பாரு ஆனந்த அதீதங்கள், அதுக்குத்தான் ஆனந்த மகிழ்ச்சியில பாடுறது. ஆனா இதுல இந்த பாட்டு வரிகள் இறைவனை வெய்யுருகி பாடுற பதிவு வரிகள். நல்லா படிப்பீர். தனா படியும். நான் பெயர் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்துருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடும் நின்களல் போதும் நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கி என்னை போற்றி பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்தருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. சிறப்பம்மா. சிறப்பு. மாலினி, நீங்க 2ஆம் தரம் படிக்கல, படிங்கோ. பாட வேண்டும் நான் போற்றி இன்னையே பாடி நைந்து நைந்துருகி நக்கு நக்கு வேண்டும் நான் ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடும் நின் களல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின்மையர் மெய்யனே. சிறப்பம்மா.
சரோ படிக்கிறீரா? சரோ சரி, சுதர்சி ஒருக்கா படிச்சு காட்டுங்க ப்ளீஸ். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நக்கு நக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடும் நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்தருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. சுதர்சி மிகவும் சிறப்பாமா, இல்ல சுத்தமா பாடுறீங்க. நல்ல அழகா இருக்கு பாட்டை கேட்க. அழகான பக்தியும் அழகான சுருதி நல்லா இருக்காமா. ஓஹோ வண்டில எல்லாம் ஸ்மூத்தா போகுது. இப்படி பாருனாலே போதும். இந்த லெவல் காணுமாம்மா. யாரும் முடிக்க போறோம் இந்த திருச்சதகம். யாரும் உங்களுக்கு நான் இன்னும் ஒருக்கா படிச்சா நல்லா இருக்குமென்று நினைக்கிறவே ஒருக்கா படிச்சுட்டு நிப்பாட்டுங்க. எனக்கு யாரை கூப்பிடுறேன்னு தெரியல. சுதர்சி வீடியோவில் நின்றபடியே எனக்கு அவன் முகத்தை பார்த்து கூப்பிடணும் போல இருந்தது. நீங்கள் ஜேராவது உங்களுக்கு இன்னொருக்கா டீச்சருக்கு படிச்சு காட்டணுமெண்டா ஒருக்கா படிச்சு காட்டும். நான் ஒருக்கா படிக்கிறேன். நீர் தானே எக்ஸ்பர்ட், என்ன நல்லா படிப்பீங்க. படியும். நன்றி கேட்ட நன்றி டீச்சருக்கு முன்னால சொன்னது. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நக்கு நக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. மிக மிக சிறப்பம்மா, நீங்க எக்ஸ்பர்ட் தான். நன்றி. இப்பதான் அந்த மெய்யனே வந்தது, முதல் எடுக்கலாம் இருந்தது. மிக்க நன்றி. பாட பாட வருமாம்மா, பாட பாட மெய்யனேக்கு ஒருத்தருக்கும் அழுத்தம் காணது. சுதர்சி படிச்ச உடனே சந்திரிகாக்கு வந்துட்டுது அந்த மெய்யனே. அது வேற பாடு முற்றோதல்ல ஒரு ஆள் பாடினா வந்துடும். அது வந்துடும். படிப்பா திருப்புகள் எல்லாம் அந்த தியானங்கள் செய்யல, ஒரு கூட்டமா இருந்து செய்யல, ஒரு ஆளுக்கு வந்தால் அந்த பவர் முழு பேருக்கும் வருமா. அதே மாதிரிதான் இந்த பாட்டுலயும் இப்ப யாரோ ஒரு ஆளுக்கு வராது, பரவ ரெண்டு எல்லாருக்கும் வருது. அதுதான் கூட்டு பிரார்த்தனை. நாங்கள் வந்து முற்றோதல்ல முன்னுக்கு ஒரு ஆள் வடிவா படிச்சாண்டா அதே ராகத்திலே எல்லாரும் போவினேன். ஓ ஓ ஓ அதான் நான் சொல்றது. அந்த பூவோட சேர்ந்த நேரம் மனம் வீசும், அது அருகில பாட பாட எல்லாருக்கும் அந்த மன வாசனை வீசும். சரி டீச்சர், இப்ப நாங்கள் இன்னும் அரை மணித்தியாலத்துல கமலநாதன் ஐயா வந்துடுவாரு. இன்னும் அரை மணித்தியாலம் இல்ல, 10-20 நிமிஷத்துல. இத்துடன் நான் முடிப்போமோ என்ன செய்வோம்? இல்ல முடிப்போம் அம்மா, முடிச்சுட்டு நான் உங்களோட கதைக்க வேணும். என்னென்றால் இப்ப இல்லாட்டி போய் கதைச்சு விடுறேன். இப்ப நீங்கள் அண்டே சொன்னீங்கள் தெனி மார்கழி திருவாசகம் தான் நாங்கள் படிக்க வேணும், அப்ப திருவாசகத்தை முடிப்போம்ண்டு. அப்ப இப்ப எனக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. இப்ப அனுவும் கேட்டவா ஒவ்வொரு ராகங்கள் இருக்குதல்லோ, அப்ப அந்த ஒவ்வொரு ராகங்களுக்கும் உரிய தேவாரங்களை எடுத்து நீங்கள் எங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி விடுங்கோ. இன்றைக்கு இல்ல, இப்ப ஒன்றில் இது முடியட்டும். இது இந்த
திருவாசகம் மேர்களி முடியவோ இல்லாட்டி அதுக்கு முதல் நீங்க சொல்லித்தர போறீங்களோ டிசைட் பண்ணுங்க. இல்ல என்ன சொல்லுங்க, நான் இப்ப உங்களுக்கு திருவாசகத்தையும் சொல்லி தந்துட்டு ஒவ்வொரு தேவாரத்தையும் ஒவ்வொரு பண்ணுக்கு சொல்லித்தாரேன். இப்ப மார்கழி தமிழுக்கு வந்தா நான் படிக்க மாட்டேன், தேவாரம் படிக்க மாட்டேன். அப்ப மார்கழி நாளையாம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் அந்த தேவாரம். ஒரு 2 கிழமை தானே இருக்குது. நீங்கள் ஒன்று எல்லாரும் படிக்க தேவையில்லை. நீங்கள் இப்ப என்ன நட்டபாடை தக்கராகம் அந்த ஒவ்வொன்று இருக்குதானே, சதாரி சாதாரியோ சாதாரி என்ன சாதாரி ராகம் பந்துவராளி. நாளைக்கு சாதாரி ஒருக்கா சொல்லித்தாங்க கேட்டவா. அப்ப அது மாதிரி இப்ப எனக்கு மனதுல நிறைய இருக்குது. இந்த விநாயகர் ராகவல், விநாயக கவசம், கேரிய சித்தி மாலை அதெல்லாம் நான் கேட்க இருக்கிறேன். ஏனென்றா நான் இந்த திருவாசகம் முடியட்டும், ஏனென்றா அண்டைக்கு அவ நந்திசம்மாவும் திருவம்பாவை கேட்டவா. அப்ப நான் அவக்கு சொன்னேன், நான் கொஞ்சம் பொறுங்கோடரா போவோம்ண்டு. அப்ப அப்படி ஒருதற்ற ஆசைக்கும் முதலிடம் கொடுத்தா எல்லாற்ற ஆசைக்கும் கொடுக்க வேணும். ஒரு ஆளுக்கு கொடுத்தா அப்ப அதுக்காண்டி எனக்கு சொன்னான், இல்லையானு டீச்சர் திருவாசகத்தை முடிக்கட்டுமாண்டா. ரெண்டாலும் எனக்கு அந்த மனம் உங்களை கேட்டு செய்வோம்ன்ற ஒரு உந்துதல்ல தான் இதை கேட்டேன் நான். அப்ப நீங்கள் இப்ப இந்த கிழமைக்கும் அடுத்த 2 கிழமைக்கும் எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஒரு இப்ப சொல்லி தந்தாரு, நான் 3 நிமிஷத்துல சொல்லி தருவேன். உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகே, இன்னும் நிக்கிறீரா? நாளைக்கு என்ன நாங்கள் இருக்கிறோம். சேம் டைம். நீங்கள் அனு இருக்கிறீரா? நாங்கள் எல்லாரும் நிக்கிறோம். போட்டா அப்ப இன்றைக்கு வேண்டாம். நீங்கள் வேற ராகத்தை சொல்லித்தாங்கோ. சாதாரிய நாளைக்கு அனுதான் கேட்டவ. சாதாரியா அதுக்கிடையில ஓடிட்டா. இல்ல பரவாயில்ல, சாதாரி இன்றைக்கும் படிப்போம். நாளைக்கு இன்னொரு வாரம் சாதாரியில சொல்லித்தான். சரி, எல்லாரும் உங்களோட போனை எடுத்து டீச்சர் சாதாரியோ என்ன ராகத்துல ஒரு தேவாரம் சொல்லி அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அதன்படி பின்பற்றுங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு கொண்டிருந்தேன். எங்க போன் டேமேஜ் ஆகுது. சரி, தொடங்குங்க. டீச்சர் திருச்சிட்டம்பலம். கணேசனி அம்மா கதைக்காதேங்கோ. லிசனிங் ப்ளீஸ். திருச்சிற்றம்பலம். சாதாரி ராகம் பந்துவராளி. பாடியவர் திருஞான சம்பந்தர். தலம் திருவெங்குரு. கட்டளை இலக்கம் 2 தாளமாதி. விண்ணவர் தோழரு வெங்குரு மேவிய சுண்ணவன் பொடி அணி வீரே. விண்ணவர் தோழரு வெங்குரு மேவிய சுண்ணவன் பொடி அணி வீரே. சுண்ணவன் பொடி அணி வீருமதோழ எண்ணவல்லாரிடர் இளரே. சுண்ணவன் பொடி அணி வீருமதோழ எண்ணவல்லாரிடர் இளரே. திருச்சிற்றம்பலம். இதம்மா 4 வரி பாடல். சரி அம்மா, நீங்க நாளைக்கு படிச்சுட்டு நாளைக்கு சொல்லித்தாரேன் உங்களுக்கு. ஸ்டாப் பண்ணுவோம் அம்மா. ஓகே அம்மா, நன்றி. அகில இலங்கை சைவர் புலவர் சங்கத்திற்கும் ஆனந்தி அம்மா அவர்களுக்கும் தலைவர் கமலநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று நமக்கு இந்த பன்னிசை வகுப்பை திறப்பட அமைத்த எங்கள் ஆசிரியை கவிதா டீச்சர் அவர்களுக்கும்
அனைத்து சிவனடியார்களுக்கும் அன்பு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.